நல்லா வடிவமைச்சுக்கிறாங்க படத்தை. படம் வந்து குடும்ப பாங்கான கடம். குடும்பத்தில் வந்து ஜனங்க வந்து நிறைய வந்து பார்க்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இன்றைய ஜெனரேஷனை பார்க்கக்கூடிய வகையில் வந்து படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க, கதை என்ன? எங்கே தவறு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக வந்து இந்த ஹீரோ இருக்கிற மாதிரியான கதை. அவரோட நடிப்புலாம் எப்படி இருக்கு? ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. பாராட்டு விஷயம். ஃபைட்டு மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிருக்காரு. ரெண்டு ஹீரோமே நல்லா. அதாவது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் நடந்தால் இந்த ஹீரோ ஹீரோயின் சிட்டியில் நடந்தால் எந்த சென்டிமெண்ட்டு, சிட்டியில் கிராமத்தில் இருந்தால் எந்த சென்டிமெண்ட்டுன்ற கதையை தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான். படத்துக்கு அந்த பேர் ஏன் வச்சிருக்காங்க? காடு வெட்டின்றது வந்து அது எல்லாருக்குமே நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, உலகத்துக்கே தெரியும். படம் சூப்பர்ண்ணா. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் மாசாக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லா படம் ஹீரோலாம் நல்லா நடிச்சிருக்காரு. படம் வந்து பெண் பிள்ளைங்களுக்கான படம். எல்லாரும் வந்து பெற்றோர்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும். மைய கருத்து இந்த இப்போ நாடக கதை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுமாரி இதில் எதுவுமே இல்லைங்கிறது தான் கதை. எல்லாரும் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக பொண்ணுங்களை பற்றி காமிச்சிருக்காங்க. ஃபுல்லாக இது பண்ணது எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நான் சொல்கிறேன், ஃபைட் சீன்லாம் வேறு லெவல். ஹீரோவோட ரோல் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து ஒரு பொலிட்டிக்கல் தானே. இப்போ ஜெயகுரு சாரோட ஸ்டோரி தானே இல்லை பொலிட்டிக்கல் மாதிரி தெரியலங்க. பொலிட்டிக்கல் மாதிரி தெரியல, இது ஜாதியை பற்றி காமிச்சிருக்காங்க. கதைகளும் நல்லா இருக்கு. தேவையில்லாத நிறைய பாட்டுகள் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உண்மையான ட்ரூ ஸ்டோரி, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பட் ஆனால் சில பேருக்கு நிறைய வன்மத்தை தூண்டும். அதாவது கோபம், அழுகை, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து தூண்டும். அதுக்கு கரெக்டான ஒரு படமாக இருக்குது என்னை பொறுத்தளவு. படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் அவரை முழுசாக கொண்டு வந்திருந்தா எனக்கு படம் இன்னும் பாசிட்டிவாக இருந்திருக்குமே எனக்கு தோணுது. படத்தை பற்றி குறை சொல்கிறேன்னு எனக்கு இன்னும் குறை சொல்லணும்னுலாம் அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை. படம் அருமையாக இருக்குது, அருமையான படம். பட் ஆனால் அந்த கதைக்களம் அமையும் போது தேவையில்லாத பாட்டுகள், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாட்டு வந்துருச்சு. போதும், ஒரு 2 பாட்டு இருந்தால் போதும். அவங்க ஃப்ரெண்டு திடீர்னு இறந்துட்டாங்க, அதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சில சீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய சீன்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட், அதாவது 2.5 மணி நேரம் எடுத்தே தான் ஆகணும் அப்படின்றனால அவங்க வந்து அந்த படம் எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் ஒன்றுமே படம் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. மற்றபடி படத்தை பற்றி குறைகள் எதுவும் இல்லை. படம் உண்மையே நல்லா இருக்குது, அருமையான படம். அதுதான் கருத்துள்ள படங்கள். அதாவது ஒரு பொண்ணை தொட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாருமே நீ அடி நான் அடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை தொட்டா அந்த பொண்ணை வந்து அருவா எடுத்து வெட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல கான்செப்டாக இருக்குது. சமூக மாற்றத்துக்காக இருக்கலாம். மட்டும் அது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அதை வந்து வெளியில் காமிக்காமல் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது படம். காமிச்சமாக போர் அடிக்காமல் போகுங்களா? நல்லா இன்ட்ரெஸ்ட். அது என்ன படம் அடுத்தது எடுத்து அது ஃபஸ்ட் வாட்டி எங்களை பார்த்தோன்னா அடுத்த சீன் என்ன வரும், அடுத்த சீன் என்ன வரும், உலக நடக்குமா மர்மம் இருக்குமான்னு தெரியாது. அது ஒரு ட்விஸ்ட்டாக கொண்டு போய் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோக்கு வந்து ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க படத்தில். இப்போ என்ன நடக்குதோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னா கேஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறது அவங்க வந்து எந்த இன்டென்ஷனோட பார்க்குறாங்க அப்படின்றது அதை வந்து தப்பு சொல்லலை. பட் அதை எந்த இன்டென்ஷனோட சொல்கிறாங்க அப்படின்றத காட்டியிருக்காங்க படத்தில். எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஹீரோவுக்கு தான் ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க பண்ண அந்த ஒரு டீட்டெயிலிங்ஸ். ஆர்கே சுரேஷ் மச்சானா எல்லா கேரக்டர்ஸும் அருமையாக இருந்துச்சு. எதையும் குறை சொல்கிறவங்களாம் ஒன்றும் இல்லை, குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாமே அருமையாக இருந்துச்சு. பெண்களுக்கு விழிப்புணர்வு எடுத்துக்காங்க. பெண்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு பிட்டு சொல்ல கூட இல்லைண்ணா படத்தில். அவங்கள தானே கேட்கணும். எல்லாமே சென்சார் போட்டு சாக்கடிக்கிறாங்க நம்மளுங்க. சென்சார் ஏன்னா குடும்பத்தோடு பார்க்குற படங்க இது, குடும்பத்தோடு பார்க்குற படம் சரிங்களா. இது வந்து இதில் வந்து பொய்யான இதுவே கிடையாது. நல்ல நிஜமான ஒரு இது. பெண்கள் வந்து எப்படி சீரழிகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுத்துக்கிறாங்க. நல்ல டேரக்டர் வந்து நல்ல அருமையாக படத்தை மூவ் பண்ணிக்கிறார். ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இதை அடுத்த இந்த மூவிக்கு அடுத்தது ஒரு மாசு கிடச்சிடும் அவருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பராக இருந்தது, சரியான பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஸ்ரீகாந்த் தேவா போட்டிருக்காரு. ஒவ்வொரு அந்த தீமும் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. அதான் இந்த பெண்களை வச்சு கொஞ்சம் சில தப்பானதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து அதுதான் மையக்கருத்து. பெண்களை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது, தப்பாக பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க.
ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ஹீரோயின்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மலையாளிஸ் எல்லாருமே ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே. மைய கருத்து எப்படி சொல்கிறது, இப்போ கிராமத்தில் இருக்கிற காதலை பற்றியும் நம்ம சிட்டியில் இருக்கிற காதலை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஜாதி மதம் சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களே தான் லாஸ்ட்டாக இந்த லவ்வர்ஸை சேர்த்தே வைக்கிறாங்க. ஸோ அது அவங்க எதிர்ப்புலாம் கிடையாது, அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி நல்ல இல்லை கேஸ்ட்டை பற்றி இது ரொம்ப நல்ல படம், எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். இது பெண்களுக்கான படம், பார்க்கலாம் போயிட்டு. பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர். நல்ல படம், போய் பார்க்கலாம். ஏதேனும் அது எப்படின்னு தெரியல, நல்ல படம், பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிருக்காப்புல, நல்லா இருக்கு, எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு. ஆர்கே சுரேஷ் சார் வந்து எப்படின்னா அந்த மாவீரன்ற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. நம்மளாம் நெப்போலியனை தான் பார்த்துருக்கோம், திரையில் வந்து படிச்சிருக்கோம். அந்த நெப்போலியனை வந்து படத்தில் பார்த்துருக்கோம். ஒரு மாவீரன் அப்படின்ற தோரணையை வந்து அப்படியே நடித்தாருங்களா, இது நடிப்பே கிடையாது, வாழ்ந்துருக்கிறாரு. தான் குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு தகப்பனா என்ன செய்வாரோ அந்த கதையை மையமாக வச்சு இந்த படம் எடுத்துருக்கிறாங்க. ஜாதி மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்களா, ஜாதி படம். இது வந்து ஜாதிய மாதிரினா எப்படி கேட்குறீங்க நீங்கள் கேள்வி? ஜாதி டைட்டில் போட்டுருக்காங்க, டைட்டில் காடு வெட்டிங்கிறது என்ன தெரியுங்களா? நீங்கள் எல்லாமே நல்லா படித்தவங்க. நம்ம மன்னர் காலத்தில் வந்து காட்டை அழித்து நிலமாக்குனாங்க. யானைப்படை குதிரைப்படைலாம் தங்க வைக்கிறதுக்காக ஒரு ஊர் அழிக்க முடியாது, ஒரு காட்டை அழிச்சிக்கலாம், காட்டை உருவாக்கிக்கலாம். அதனால் காட்டை அழித்து நிலமாக்குனதுனால அந்த இடத்துக்கு காடு வெட்டின்னு பேர் வந்தது. ஒரு ராஜேந்திர சோழ காலத்துலலாம் வந்து ஜெயங்கொண்டம் அரியலூர் பக்கம்லாம் போனோன்னா வரலாற்று நிகழ்வுகள் கண்ட கோயில் இருக்குது. தஞ்சை பெரிய கோயில், ராஜராஜ சோழன், ஜெயங்கொண்டம் ராஜேந்திர சோழன், அந்த பகுதியில் தான் காடு வெட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. ராஜேந்திர சோழன் வந்து போர் புரியறதுக்காக யானைப்படை குதிரைப்படையெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு அந்த காட்டை அழித்து நிலமாக்குனாங்க. அது பேர் தாங்க காடு வெட்டி. இது வந்து நாடக காதில் தோல் உரிச்சு காட்டியிருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு பொண்ணு வேலைக்கு போகிற இடத்துல ஒருத்தன் குறுக்க மறித்து நான் உன்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தி தன்னோட காதல் வலையில் விழ வச்சு அதுக்கு பின்புலமாக ஒரு தலைவன் இருக்கிறான். தலைவன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய இதுக்காக போயிடாதுங்க. ஒரு டீம், ஒரு 10 பேருக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பா இல்லையா, அந்த டீம் வந்து உருவாக்கி நீ அந்த பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிட்டல, அந்த பொண்ணை 3 மாதம் குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் கழட்டி விட்டு வந்துரு, நான் பார்த்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது, நான் உண்மையாக காதலிச்சேன்னு அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வாழ்கிறான். அந்த பையனோட சமூகத்தை சார்ந்தவங்க அந்த பையனையும் பொண்ணையும் சாகடிச்சிடுறாங்க. இது வந்து முற்றிலுமான தவறு அப்படிங்கிறத மையப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. சார் அவர் வந்து நடிக்கலைங்க, ஒரு மாவீரனாவே வாழ்ந்துருக்கிறாருங்க. நெப்போலியனை பார்த்துருக்கோம். அந்த நெப்போலியன் வந்து அந்த கேரக்டர் எப்படி இருந்தாரோ அது மாதிரி வாழ்ந்துட்டு போனார். இப்போ அந்த மாவீரன் அந்த காடு வெட்டி அப்படி சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துருக்காங்க. காடு வெட்டினா அந்த ஒரு படையை வந்து நடத்துகிறவன் தாங்க தலைவன். அந்த தலைவனுக்கு பேர் என்னன்னா தலைவன் சொல்ல மாட்டாங்க, வீரன். எல்லாருமே போர் புரியுறவங்க எல்லாருமே வீரர்கள். அந்த போர் புரிகிற வீரர்களை வந்து நடத்துகிறவங்க தான் மாவீரன். அந்த மாவீரனாக வாழ்ந்துருக்கிறாருங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. உண்மையிலே வந்து ஒரு பெண்களுக்கான படமாக இருக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் மதுவால் ஒரு குடும்பம் கெட்டு போகுது, அதே போல் பெண்களால் ஒரு குடும்பம் கெட்டு போகுது. அதுக்கான எடுத்துக்காட்டு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இது குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். நல்லா இருக்குது. காடு வேட்டையார் இடத்துல வந்து அவர் வந்து நல்ல ஒரு அர்த்தமுள்ள படமாக இருக்குது. ஆனால் அதிகமாக சீனில் இல்லை. அண்ட் இன்னும் அவரோட காடு வேட்டையாரோட நிறைய விஷயம்லாம் வரணும். அது சில இது வந்து கட் பண்ணிட்டாங்க, அதனால் எங்களுக்கு மன வருத்தம். ஆனால் இன்னும் 4-5 படத்தில் அது வெளியே கொண்டு வந்துடும். ஆமாம், நிறைய மீட் பண்ணியிருக்காங்க. என்ன இதுவே சமுதாயத்தை சீர்கழிக்க கொண்டு போகிற நாட்டில் வந்து நல்லதாக ஒரு படத்தை எடுத்து காட்டுறாங்க. இதில் எதுக்கு அதுமாரி பீப் சவுண்ட்லாம் வரணும்? தவறாக ஒன்றும் பேசலையா, நடக்கிற உண்மையை தாங்க, வட மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனை தாங்க இதில் பேசியிருக்கு. இதில் என்னங்க தவறு இருக்குது? அதே சிட்டி காதலையும் அதில் காட்டுறாங்க. 2 வித காதல் காட்டுறாங்க. ஒரு நல்ல காதலையும் காட்டுறாங்க, அதில் தவறான காதலையும் காட்டுறாங்க. இதுதாங்க எடுத்துக்க, இது எது தேவையோ நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதுதான். அதான் பெண்கள் மேலே கை வைத்தா வெட்டுவோம். இந்த சீன் தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் மேலே தவறான பழக்கத்தில் கை வச்சா மேல் சாதியாக இருந்தால் கீழ் சாதியாக இருந்தாலும் கை வெட்ட தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அதனால் யாராக இருந்தாலும் வெட்ட தான் செய்வாங்க. அதான் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டுவோம், அந்த சீன் தான் இல்லை. இது அனைத்து இதுவும் பார்க்கலாங்க. இதில் யாருக்கும் ஒரு இதுவும் ஏற்ற தாழ்வு படம்லாம் கிடையாதுங்க. இது அரசியல், இருவேறு அரசியலாக 2 சமுதாயம் பிரிஞ்சிருக்கு. அதை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அரசியலால் 2 சமுதாயம் பிரிஞ்சிருக்கு. அந்த சமுதாயம் சேர்ந்து வாழ்றதுக்காக இந்த படத்தை எடுத்துருக்கு. கதை வந்து மக்கள் பார்க்க வேண்டிய, பசங்களாம் பார்க்க வேண்டிய, குடும்பமாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய.
மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள் விழிப்புணர்வாக இருக்குது, பசங்களை விழிப்புணர்வு முக்கியமாக சொல்லியிருக்காங்க. பெண்கள் வெளியில் இருந்தால் வெளியே நடமாட்டம் எப்படி இருக்கும் பசங்களுக்கு, அதனுடைய பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க. காடுவெட்டி திரைப்படம் இன்னைக்கு வந்து பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு படம் தான் இது காடுவெட்டி. நாடக காதலை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட், இப்போ 2 ஒன்று பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேயும், இன்னொன்று வந்து சிட்டியில் நடக்கக்கூடிய காதலை மையப்படுத்தி ஒரு ஸ்டோரியை வந்து அப்படியே கருவடத்தோடு வந்து கொண்டு போகிறாங்க. இது கட்சி சார்ந்த ஆட்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக இந்த படம் அமையும். பிக்சரைசேஷன் நல்லா இருக்குது. கதையினுடைய அந்த கதை ஓட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா போயிட்டுருக்கு. அது இல்லாமல் காடுவெட்டி படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. கட்டாயம் இந்த காடுவெட்டி திரைப்பட குழுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றி விழா கொண்டாடலாம். அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குது. எக்ஸலண்ட். காடுவெட்டி மேபி அந்த அவங்க வந்து அந்த நடுநாட்டான்னு சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர் மாவட்டத்தை சேர்ந்து அந்த ஒரு பெயரை வச்சுருக்க ஒரு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் அந்த கிராமத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் இருக்கும். அது வந்து எதை மையப்படுத்தி இயக்குனர் வச்சாருன்னு தெரியல. பட் ஆனால் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படத்தோடைய கருவோட்டங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா இருக்குது படம். ஒரு தீய கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து வர படங்களே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. 0 அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி கலாச்சாரத்தில் இன்றைக்கி மக்களிடையே என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை விட கம்மியாக தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கிளாமரஸாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கும் சரி, அது இல்லாமல் இந்த புகைப்பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது மாதிரி ஒரு பெருசாக எந்த ஒரு விஷயமும் வந்து ஹைலைட் பண்ணல. படத்தில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு காத்திருப்புக்கு பின் கிடைத்த வெற்றி காடுவெட்டி. நன்றி. இது வந்து பெண்களோட பாதுகாப்புக்கு பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய படம் இது. பெண்கள் காதல் அப்படின்னா ஆண்கள் காதல் இல்லையா? அந்த காதல்ங்கிறது வேற. அந்த காதலோட உணர்வுகளை இவங்க அந்த சாதியத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சு என்ன மாதிரி அதை பகடக்காய் ஒரு மனிதன் சக மனிதனோட உணர்வுகளை என்ன மாதிரி பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறது இது இல்லை. காதல் உணர்வு வேற. ஆனால் அதே காதலை வந்து நாடக காதலை மாற்றினா கூட அங்கே வந்து அது போலித்தன்மை வெளிப்பற்றும். இங்கே வந்து உண்மையாக இருக்கும்போது கூட அதுக்குள்ளே சில சாதிகள் வரும்போது அதை தாண்டி அந்த காதல் உணர்வுகளோட ஜெயிக்குது அப்படின்னு சொல்ல வர்ற படம் தான் இது.